தமிழகத்தில் தரமாக மருத்துவ சிகிச்சை என்பது கடைக்கோடி மக்களுக்கும் முறையாக கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு போதிய மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் பணியமர்த்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் தனி வாரியமை அமைத்துக் கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் மருத்துவர் பற்றாக்குறையால் ஒட்டுமொத்த சுகாதாரத்துறையும் சீர்கெட்டு கிடக்கிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழியை கருத்தில் கொண்டு நோயில்லா வாழ்வை மக்கள் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியது மாண்புமிகு அம்மாவின் அரசு. அதன்படி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மருத்துவத்துறையில் உள்ள பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்பும் பொருட்டு மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியம் என்ற ஒரு புதிய அமைப்பை தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. தமிழக மக்கள் அனைவரும் நோயற்ற நல்வாழ்வு வாழ நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களின் பயன்கள் மக்களை முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக துணை சுகாதார மையங்கள் முதல் அரசு மருத்துவமனைகள் வரை போதிய அளவிலான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியமர்த்தப்படுவதையும் உறுதி செய்யும் வகையில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைத்து மருத்துவத்துறையில் தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக திகழச் செய்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள், மருத்துவமனை அடிப்படை பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் போன்ற பல்வேறு நிலைகளில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட்டிருந்தால் மட்டுமே ஏழை மக்களின் மருத்துவ தேவைகளை சரிவர பூர்த்தி செய்ய முடியும். இல்லையென்றால் பற்றாக்குறை ஏற்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் ஏழை மக்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் போகும் நிலையே உருவாகும். தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கான மருத்துவம் சார்ந்த தேவைகளுக்கு அரசு மருத்துவமனைகளே ஒரே தீர்வாக இருக்கும் நிலையில் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையால் ஏழை மக்கள் சிகிச்சை பெற முடியாமல் நோயின் தாக்கத்தால் உயிரிழக்கும் ஆபத்தும் இருக்கிறது. இப்படியான நிலை தமிழ்நாட்டில் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்ற உரிய நோக்கத்தில் காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைத்து மருத்துவம் சார்ந்த பணியிடங்களையும் உடனுக்குடன் நிரப்பும் பொருட்டு மருத்துவத்துறை பணியாளர்களை தேர்வு செய்வதற்கு என்று மருத்துவத்துறை பணியாளர் தேர்வு வாரியம் என்ற ஒரு அமைப்பை கடந்த 2012ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. இதனால் துணை சுகாதார மையங்கள் முதல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வரை மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்களின் பற்றாக்குறை முற்றிலும் களையப்பட்டு அரசு மருத்துவமனைகளை நாடி வரும் நோயாளிகளுக்கு உடனுக்குடன் உரிய சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு சிறந்து விளங்கியது தமிழக சுகாதாரத்துறை. ஆனால் தற்போது திமுக ஆட்சியிலோ திரும்பிய பக்கமெல்லாம் மருத்துவர், செவிலியர் பற்றாக்குறை, மருந்து தட்டுப்பாடு, கருவிகள், உபகரணங்கள் செயல்படாமை, நோயாளிகள் அலக்கழிப்பு, சிறப்பு மருத்துவர்கள் பற்றாக்குறை, திறக்கப்படாத மருத்துவமனை கட்டடங்கள், புதிதாக திறக்கப்பட்டும் செயல்பாட்டுக்கு வராத மருத்துவமனைகள், மோசமான உள்கட்டமைப்பு என தமிழகத்தின் சுகாதாரத்துறையை சீரழிந்து கிடக்கிறது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஏற்பட்டுள்ள மருத்துவர்கள் பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகளில் அசாதாரண சூழ்நிலையே நிலவி வருகிறது. உள்கட்டமைப்பு வசதிகள் இன்னும் நிறைவடையலை என்று கேள்விப்படுகிறோம். இது உடனடியாக உள்கட்டமைப்பு வசதிகள் நிவர்த்தி செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் பயனடைவார்கள். தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை, பெட்டு இல்லை, நோயாளிகளுக்கான மருத்துவர்கள் இல்லை, பணியாளர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை என்ற குறைதான் இருக்குது. அதேபோல் மழைக்காலங்களில் தேங்குகின்ற நீரும் இந்த பாதாள சாக்கடை வழியாக வெளியேற்றப்படுகிற கழிவு நீர் அடிக்கடி வெளியேறுவதும் அங்கே மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டை உருவாக்குது என்ற அடிப்படையில் இதெல்லாம் போக்க நிர்வாகம் நிறைய நடவடிக்கை எடுக்கணும். கனிமொழி, அதாவது முதலமைச்சருடைய சகோதரி, இந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட இந்த அரசு மருத்துவமனையில் போதுமான கவனம் அவங்க செலுத்தலைங்கிறது மிகவும் வருந்தக்கூடிய விஷயம். ஏற்கனவே 5 ஆண்டுகள் இருந்துட்டாங்க, இப்பவும் தொடர்ந்து இருக்காங்க. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி கூட பண்ண முடியலன்னா இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முதலமைச்சரோட சகோதரியாக இருந்து என்ன நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க? கடலூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு நாளொன்றுக்கு சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் சுற்று வட்டாரத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கும் இந்த தலைமை மருத்துவமனை தான் ஒரே புகலிடமாகவும் இருக்கிறது. அப்படி இருக்கையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் இதயவியல், நரம்பியல், சிறுநீரகவியல் உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கு
சிறப்பு மருத்துவர்களே இல்லை என்ற அவலகதியே நிலவுகிறது. நெஞ்சுவலியால் வரும் நோயாளிகளுக்கு முதலுதவி மட்டுமே அளிக்கப்பட்டு சிகிச்சைக்கு புதுச்சேரிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையே இந்த லட்சணம் என்றால் ஆரம்ப சுகாதாரம், துணை சுகாதார நிலையங்களின் நிலையை நினைத்து பார்க்கவே வேதனையாக உள்ளது. கடலூர் மட்டுமல்ல, சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, சேலம் என தமிழகத்தில் உள்ள அத்தனை மருத்துவமனைகளிலும் இதே நிலையே நீடிக்கிறது. ஒரு குறை இல்லை, பல குறைகள் இருக்குது. இந்த மருத்துவமனையில் சுத்தம்ன்றது சுத்தமாக கிடையாது. மருத்துவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. செவிலியர்களோட எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ நோயாளிகள் வரும்பொழுது இங்கே சிகிச்சை அளிக்க முடியாது. சிகிச்சை வசதியும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையிலேருந்து அண்டை மாநிலமான புதுவைக்கும் அண்டை மாவட்டமான நம்ம முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் இங்கேருந்து ரெஃபர் எழுதி அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம தலைமை கடலூர் மாவட்டத்துக்கு தலைமை மருத்துவமனையில் எந்த ஒரு வசதியும் இல்லைன்ட்டு மக்களிடம் வந்து ரொம்ப ஆதங்கத்தில் இருக்காங்க. எங்ககிட்ட பணம் இல்லைன்னாங்க நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு வரோம், பணம் இருந்தால் நாங்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் பார்க்க மாட்டோமா? எங்களுக்கு கொஞ்சம் இந்த அரசு, இந்த கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையை கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுங்க, எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையாக செங்கம் அரசு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. சீமாங் மருத்துவமனை எனப்படும் ஒருங்கிணைந்த தாய் சேய் நல மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்ட இந்த மருத்துவமனையில் குறைந்தது 6 மகப்பேறு மருத்துவர்கள், 6 குழந்தைகள் நல மருத்துவர்கள் மற்றும் 6 மயக்கவியல் நிபுணர்கள் இருக்க வேண்டும். ஆனால் உண்மையில் ஒரே ஒரு தலைமை மருத்துவர் மட்டுமே பணியில் உள்ளார். இதனால் மகப்பேறு மருத்துவம் முற்றிலும் முடங்கி கிடக்கிறது. புதுக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததன் காரணமாக சமீபத்தில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியிருந்தது. மருத்துவர்கள் பற்றாக்குறையாக பெரும்பாலான ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் கர்ப்பிணிகளுக்கு செவிலியர்களே சிகிச்சை அளிக்க வேண்டிய கட்டாயம் நிலை உருவாகியிருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளது. அது மட்டுமா, மருத்துவர் பற்றாக்குறையால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இதய அறுவை சிகிச்சைக்காக நோயாளிகள் 4 மாதங்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டிய வேதனைக்குரிய நிலை திமுக ஆட்சியில் உருவாகி உள்ளது. காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் பற்றாக்குறையால் 8 உயிர்கள் பலியானது அவலத்தின் உச்சம் என்றே சொல்ல வேண்டும். புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் மருத்துவத்துறை மிக சிறப்பான கட்டமைப்பை கொண்டிருந்ததால் வடமாநிலத்தைச் சேர்ந்த மக்களும் தங்களின் மருத்துவ தேவைக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளை தேடி நாடி வந்தனர். ஆனால் தற்போதைய விளம்பர திமுக ஆட்சியிலோ சொந்த மாநில மக்களின் மருத்துவ தேவைகளை கூட பூர்த்தி செய்ய திராணி இல்லாமல் ஏழை மக்களின் உயிரை எடுக்கும் துறையாக தமிழக சுகாதாரத்துறை மாறி கிடக்கிறது. ஆனால் இதையெல்லாம் முறைப்படுத்த துளியும் வக்கில்லாத துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடிந்தவுடன் கேமராமேனை கையோடு கூட்டிக் கொண்டு ஜாகிங் கிளம்பி விடுகிறார். சுகாதாரத்துறையை சிறப்பாக பேண வேண்டும், அதற்கு தானே சுயசாட்சி என கூறி வீடியோ ஷூட்டில் ஸ்டாலினுக்கே வலுக்காட்டி வருகிறார் மா சுப்பிரமணியன். இதற்கெல்லாம் மேலாக ஏழை மக்களை குறிவைத்து திமுக கிட்னி திருட்டில் தனி சாம்ராஜ்யமே நடத்தி வந்தது ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் அது திருட்டு அல்ல, முறைகேடு என திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் கற்பித்த விளக்கம் மக்களை உஷ்ணத்தின் உச்சத்திற்கே அழைத்து சென்றது. இந்த திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. ஏழை மக்களின் வறுமையை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு அவர்களின் கிட்னியை சூறையாடிய திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனைக்கு தற்போது சீல் கூட வைக்காமல் உள்ளதிலிருந்தே எந்த அளவுக்கு மக்கள் நலனில் திமுக அக்கறை கொண்டுள்ளது என்பது தெளிவாக விளங்கும்.